புதுசா பிளேயர்ஸ் இப்போ வந்து 3 பேர் வந்திருக்காங்க. ஜானி பேர்ஸ்டோ, ரிச்சர்ட் கிளீசன், அப்புறம் வந்து ஹசலங்கா, ஸ்ரீலங்காவோட கேப்டன் வந்து வந்திருக்காங்க. சோ ஹசலங்கா ஒரு நல்ல பிளேயர், ஃபினிஷர் நம்ம பார்த்திருக்கோம். பட் அவர் வந்து யூஸ் பண்ணுவாங்களா மும்பை இந்தியன்ஸ், எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு போனது எல்லாமே வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் போயிருக்காங்க. அண்ட் வந்து ரிச்சர்ட் கிளீசன் மேபி குட் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் கார்வின் பாஸ். பட் ஆனா விளையாட வைப்பாங்கன்னு தெரியல. டீம் பவுலிங் லைனப் வந்து செட்டா இருக்கு. இந்த ரிச்சர்ட் கிளீசன் வந்து இஸ் a வெரி குட் பவுலர் ஃப்ரம் லான்காஷயர்னு சொல்லிருப்பாங்களே. ஆமாண்ணே சொன்னாங்க. வெரி குட் டெத் பவுலர்னு சொல்லிருப்பாங்களே. ஆமாண்ணே சொன்னாங்கண்ணே. எங்கள்கிட்டயும் சொன்னாமலே. போன சீசன் நாங்களும் ரிப்ளேஸ்மெண்டா சென்ட் பண்ணப்போ இதே உருட்டு தான் உருட்டுனாங்க. தெரியும். போன வருஷம் வந்து அவர் சிஎஸ்கே விளையாடிட்டு இப்ப மும்பை வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இங்கிலாந்துல இருந்து வந்து இந்த டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாலே பயமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வால் மில்ஸ், அப்புறம் கிறிஸ் ஜோர்டன், இப்ப ரிச்சர்ட் கிளீசன். அது எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்சிபி மூணு பேரையும் ஸ்டாம்ப் பண்ணிடலாம். அந்த டீம் அனுப்பி விட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேயர்ஸ், டெத் பவுலர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இங்கிலாந்துல இருந்து கிடைச்சிருக்காங்க. ஜானி பேர்ஸ்டாவ் நீ சொல்லும் போது ஐ திங்க் நான் ஆக்ஷன்லேயே மும்பை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ரிகில்டன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜானி பேர்ஸ்டாவ் தான் போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அன்சோல்டா இருந்தாரு. இவருக்கு இந்த 3 மேட்ச் கிட்ட ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க பிளே ஆஃப்ஸ்க்கு. அந்த 3 மேட்ச்க்குமே 5.25 crores கிட்ட மும்பை இந்தியன்ஸ் வந்து கொடுக்க போறாங்களாமா. 2 கோடி கொடுத்து அப்பயே எடுத்துக்கலாம் ஆக்ஷன்ல. ப்ரோ சிங்க் வேற.